இது நடந்தது எங்கள் மருமகளுக்கு. இது 3வது குழந்தை. 2 குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்குது. 2மே இந்த ஆஸ்பத்திரியில் தான் எடுத்தோம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்குது. பண்ணி தான் இந்த 3வது குழந்தை வந்தது. வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்ததா இவங்க இது வேண்டாம் உனக்கு நீ அபாசன் பண்ணியா ஆகணும்னு மிரட்டி இருக்கிறாங்க. எங்கள் மருமக என்ன சொல்லியிருக்கு, நான் பெற்றுருவேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அதனால நான் பெக்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. மறுபடியும் வந்த போது 10 நாள் வச்சுட்டாங்க. 10 நாள் வச்சு மாத்திரையை மருந்து கொடுத்து சரி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இங்கே வந்துடுறம்மா அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு அனுப்பிவிட்டுட்டாங்க 4வது மாசத்துல. இப்போ 6வது மாசம் ஆச்சுங்க. 6வது மாசத்துல இந்த லேச கீழே வகுருமோ இந்த இடுப்பு வலிச்சிச்சு. அவ என்ன சொன்னா, அத்தை நம்ம போய் பெரிய ஆஸ்பத்திரியில் நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நீங்க எல்லாம் வராதிங்க, மாத்திரை கொடுத்தா ஊசி போட்டோம் போட்டு வந்துடுறேன்னு வந்தாளுங்க. ஒருத்திய வந்தவங்க இவங்க டெஸ்ட் பண்ணாம அப்படியே நீ இங்க இருந்துக்கோணும், நீ அப்ப பெட்ல இரும்மான்னு சொல்லிட்டாங்க. இப்ப பெட்ல இருந்துட்டு எங்களுக்கு போன் பண்ணா, அத்தை என்னை இருக்க வச்சிருக்கிறாங்கன்னு. சரிடி இடுப்பு வலிக்குன்னு ஊசி போடுவாங்களோ இல்லை மருந்து மாத்திரை கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இரு, சரி இரும்மா நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்தங்க. திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமை அட்மிட் பண்ண அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பொண்ணுக்கு அந்த பெட்ல மாத்திரம் உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் உன்னோட பெட்டு உட்காந்துக்குவாங்க. எங்க பொண்ணு நாங்க உட்காந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை காலையில எங்க பையனை வர சொல்றாங்க. உடனே புருஷனை வர சொல்லு இங்கன்னு. அப்புறம் எங்க பையனையும் வந்துட்டான். வந்த பிறகு போய் டாக்டர் கிட்ட என்னங்க மேடம்னு கேட்டா, இந்த மாதிரி ரத்த குழாய் அம்மாவுக்கு போறது குழந்தைக்கு போறது 2மே அடப்பாயிருச்சு, விட்டா 2 உயிரும் போயிருந்தாங்க. அப்ப நாங்க சொன்னங்க, சின்ன உயிர் எங்களுக்கு வேண்டாம், பெரிய உயிர் மாத்திரம் காப்பாத்தி கொடுங்கன்னு சொன்னோம். சரிங்க, செவ்வாய்க்கிழமை இது கேட்கறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை கேட்டு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நார்மல் டெலிவரி பண்ணலாம், பாப்பா ஊசி அது இது போட்டு நார்மல் டெலிவரி பண்ணி நாங்கள் தர்றோம், அப்படி முடியலன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அது 4 நாள் ஆகுன்னாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அப்புறம் புதன்கிழமை காலையில மறுபடியும் போன் பண்றாங்க எங்களுக்கு. உடனே அந்த புருஷன் இங்க நிக்கணும்னு மறுபடியும் வர்றோம். மறுபடியும் வந்து என்னங்கிறாங்க, இப்பவே ஆப்ரேஷன் பண்ணணும், கையெழுத்து போடுங்க 2 பேருன்னு போட்டுட்டோம். எங்களுக்கு குழந்தை வேண்டாம், எங்களுக்கு பொண்ணுதான் வேணும். புதன்கிழமை கூட்டிட்டு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க, குழந்தைய எடுத்து காட்டுறாங்க. தசோட குழந்தை மூஞ்சி மோக்கற எல்லா உருவும் இருக்குது. வியாழக்கிழமை ஃபுல்லா எங்க பொண்ணு ஒன்றும் திங்கல, திங்க முடியலையாமா, வகுறு வலியாமா, சரியான வலி எடுக்குதாமா. சொன்னா இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்க, வலிக்காம இருக்குன்னு திட்டுறாங்களாமா. அதனால அங்க மருமக சொல்லாமலே விட்டுட்டா. அப்புறம் நான் போய் வெள்ளிக்கிழமை கேட்கறேன், ஏன் சங்கீதா இப்படி படுத்திருக்கிற, நமக்கு முதவே ஆப்ரேஷன் காலம் பண்ணி குழந்தைக்கு எடுத்திருக்கிறாங்க, நம்ம அனுபவிச்சிருக்கிறோமல்ல, நீ ஏன் இப்படி இல்லத்த வகுறு ரொம்ப வலிக்குது, என்னால முடியலத்த, நல்லா இருந்தா நான் இப்படி படுப்புனாத்தன்னு அழுகுறா.